அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் அது சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம உயிரோட இருக்கிற ஒரு கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்க உடனடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல்ல நோய்கள், உபத்திரங்கள், பஞ்சங்கள் இதெல்லாம் வரும்போது எல்லாரும் மறித்தாலும் தேவன் உங்களை எங்களை காப்பாற்றி இருக்கிறார். குடும்பங்களை புள்ளிகள் எல்லாம் தேவனை பாதுகாத்து இருக்கிறார். இதோடு நம்மளுக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. ஊழியக்காரியான உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, அவமானங்கள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது, உபத்திரங்கள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது. நேற்றுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 3 நாள் எனக்கு ஒரு போராட்டம். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே அவங்க நோட்டீஸ் வேற அனுப்பி அடிச்சுட்டாங்க, நான் இப்ப மறுதளிக்க முடியாத தேவனை நான் என்ன செய்யணும், இது பலவீனத்தை நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ராத்திரி நாம் சொல்லிக்க போது ஆண்டவர் சொன்னார், யோபு 2வது அதிகாரம் 21வது வசனம் பூமி அது படிச்சு பாருங்க. பூமி மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்கள். அது படிச்சு பாருங்க. யோபு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை ராத்திரி ஆண்டவர் தேவன் எனக்கு கொடுத்தார், நீ பயப்படாத, நீ போ அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். விசுவாசிகளுக்கு நான் சொன்னேன், இல்ல அவரு பேப்பரால அடிச்சுட்டாரு, அதனால நம்ம இப்ப மறுதளிக்க முடியாது, இப்ப போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராத்திரில இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ 2 காலையில இருந்து நான் ஜெபம் பண்ணி 4 மணிக்கு நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவர் யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை தேவனுக்கு கொடுத்தார். யாராவது படிங்க, அந்த வசனங்களை எடுத்து படிங்க. வசனங்கள் தான் நமக்கு ஜீவன். அந்த வசனம் பைபிளை நம்ம புரட்டணும். ஒவ்வொருத்தரும் பைபிளை எடுத்து புரட்டி பாருங்க. அந்த ஜீவன் கொடுக்கிற வசனங்களை நம்மளுக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வசனங்கள் படிங்க. தமிழ் படிச்சு படிக்கிறவங்க யாரா நல்லது படி. மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ராத்திரி எனக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம். காலையில யோசுவா 1:9 தேவன் சொன்னாரு, திகையாதே, கலங்காதே, நீங்க போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தைரியம் வந்தது, ஒரு புஷ்டி வந்தது எனக்கு. காலையில் எழுந்தினேன், ஜெபம் பண்ணிட்டு தேவன் வரது கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால அவரால் ஆகாத காரணம் எதுவும் இல்லை. செத்து சொல்லுவான், நீ என்ன பண்ணு, இப்போ அது அவ்வளவு தூரம் எதுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி செத்து பலவீனங்களை சோழர்களை கொண்டு வருவான். ஆனா என் தேவன் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதுக்கு சோர்ந்து போகாம தேவனுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை, நம்ம கனமான ஊழியத்தை தேவன் உங்களை ஏன்னு நம்பி கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நம்ம செய்யும் போது இப்ப யார சொன்னாங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணது? அவர் சொல்றாரு என்னன்னா, எனக்கு கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்யும் போது, எனக்காக நீ ஊழியம் செய்யும் போது என் பிதாவானவர் உன்னை கனப்படுத்துவார் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சோர்வுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வேலை இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்காக நீங்க ஊழியம் செய்வது பிதாவானவரை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, ஊழியர் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தை ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்லியிருக்கிறார். ராகாப் என்ன பண்ணார்? ராகாப் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். ராகாப் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தருக்காக ஊழியம் செய்யறவங்க பல பாடுகள், அவமானங்கள் வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? நிறுத்தி நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம், சும்மா கிடையாது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் நம்ம எதுக்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், எதுக்காக நம்மளை கொடுத்து இருக்கிறார், எதுக்காக பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். அவரோட நோக்கம் இருக்கும். உங்களை அபிஷேகிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு சபை கொடுத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கும். உங்களுக்கு விசுவாசிகள் கொடுத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் நோக்கம் இருக்கு. அதனால தேவன் பாவத்தை சாபத்தை இருந்த நமது தேவனை தெரிந்து கொண்டார். நான் ரட்சிக்கப்பட்ட 20 வருஷம் ஆகுது. ரட்சிக்கப்பட்ட 20 வருஷம். அதுக்கு முன்னாடி நான் பாவத்துல சாபத்துல இருந்தவர் தான். ரெட்டி அவங்க ஜாதி சொல்லக்கூடாது. ஆனா நம்ம ஊழியக்காரங்க தெரிந்து கொள்ளுதற்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாதி மதம் நமக்கு கிடையாது. ஆனா
அது ஜாத்திரது என தேவனை தெரிந்து கொண்டார். தமிழ் தெரியாது, எனக்கு கன்னடா தெரியாது, தெலுங்கு ஒண்ணுதான். ஆனாலும் தெரியாத எடுத்தா புரியாத பாஷையில தேவன் எனக்கு விழுத்து கொடுத்தார். எனக்கு பெங்களூரு பட்டம் தெரியாது, பாஷை தெரியாது. ஆனாலும் தேவன் சொன்னாரு, நீ அங்கேதான் போகணும், அங்கேதான் ஒளி செய்யணும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாஷை தெரியாது, இடம் தெரியாது, அந்த இடத்த நான் எப்படி போயிடுச்சு போறது? ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் கூப்பிட்டாரு என்ன. ஒரு போல பாவங்கள் எத்தனையோ பேர் இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தை சாபத்தை சேர்ந்த இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாக நிக்கணும். உன்னை எப்படி நான் மீட்டெடுக்கணும், அதே போல எத்தனையோ பேர் இருளா இருக்கிறாங்க, அவளெல்லாம் நீ மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி தெரிந்து கொண்டு 20 வருஷம் தேவன் என்ன பண்றாரு? எவ்வளவு பாடுகளை உபத்திரங்களை வந்தாலும் தேவன் என்ன கைவிடாம நடத்தி கொண்டிருக்கிறார். என் குடும்பத்துல கூட எனக்கு உதவி கிடையாது தெரியுமா? எனக்கு 2 பிள்ளைங்க, எங்க வீட்டுல 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகள் 2 மருமகள் கிறிஸ்தவர்களை தான் நான் கட்டி கொடுத்தேன். ஆனா தேவன் இதுவரை தேவன் அவளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும், எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை துரத்தினாலும், அப்படிப்பட்டவங்களை முன்னாடி தள்ளப்பட்ட கல் மூணுக்கு தலைக்கல்லாக தேவன் அந்த இடத்துல ஒசூர் பகுதியில் நிறுத்த இருக்கிறார். ஆனா நான் ஒசூர் பகுதியில் வீடு இருக்குது. ஆனா எனக்கு ஊழியம் வந்து பெங்களூர்ல பாஷை தெரியாது. தேவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனா போற இடத்துல அவர் யோசுவாவோட இருந்த தேவன் என்னோட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து இருக்கிறார். போற இடங்கள்ல தான் தேவன் என்ன பண்றாரு? எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு தெரிய ஊழியக்காரங்களுக்கு அந்த எவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு தெரியும், இந்த மாதம் எவ்வளவு செலவு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ண தேவனை சந்திக்கிறவராயிருக்கிறோம். நம்ம தேவைகளை தேவனை சந்திக்கிறவராயிருக்கிறோம். நம்ம எதுக்கு சுமந்து போகக்கூடாது. சோறுகள் வரும், வலுவல்கள் வரும். ஆனாலும் தேவனை பாதத்தை நம்ம கட்டிய பிடிச்சு கொண்டிருக்கிறாங்களாக இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? சுமந்து போயிருக்கோம், பலவீனமாயிடும், விழுந்து போயிடும். சின்ன சின்ன காரியங்களை தான் என்ன பண்றோம்? விழுந்து போயிட்டோம். அது யார் நம்மளை கொண்டு வர? செத்து நம்மளை கொண்டு வருவான். விழுந்து போயிட்டோம். நம்ம பேச்சுல, நடிக்கல, பண ஆசையில, பணத்தை நம்ம என்ன பண்றோம்? விழுந்து போயிட்டோம். தேவ ஜனம் என்ன சொல்றேன்னா, விழுந்து போகக்கூடாது. எனக்கு எல்லாம் அந்த பைபிள் ஸ்டடி எனக்கு ஸ்டடிக்கு போகல. நான் நிறைய படிச்சது கிடையாது. எனக்கு பாஷைகளும் தெரியாது, தமிழ் கூட தெரியாது எனக்கு. ஆனா 40 வயசுல எழுதுறதை கத்துக்கிறேன், படிக்கிறது கத்துக்கிறேன், தமிழ் பேசுறது கத்துக்கிறேன், கன்னடம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன். ஆனா தேவன் சொல்லி ஒரு நாள் பேர் இருச்சபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு தாகம், ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். உண்மையில தேவன் இவரே தெரிஞ்சிச்சு, இது உலகத்தை உருவாக்கினவர் இவரே தெரிஞ்சிச்சு, நமக்காக மதித்தவர் இவரே, மறுபடி வருகிறவர் இவரே, மறுபடி போகிறவர் இவரே, நமக்கு ஆயுதப்படுத்தியிருக்கிற இவரே. உண்மையில தேவனை தெரிஞ்சிச்சு. ஓம் சக்தி 9 வாட்டி மாலை போட்டிருக்கிறேன். ஒரு கோயில் விட மாட்டேன். சாஸ்திரம், சம்பிரதாயம், ராவகாலம், எமகண்டு இதெல்லாம் பார்த்துட்டு நான் சுத்தி கொண்டிருந்து எங்க கோயில் இருக்குத விட மாட்டேன். எந்த ஜோசிக்காரர் இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? போயிடுவேன். எப்படி இருக்கு என் ஜாதகம் சொல்லுங்க, எப்படி இருப்பேன் நான் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்து கடைசியில தேவன் என்ன பண்ணாரு? என்னை தெரிந்து கொண்டார். என் சாட்சி பெரிய சாட்சி. நான் சீட்டு நடத்திட்டு இருந்தேன், ஃபைனான்ஸ் பணம் கொடுத்துட்டு இருந்தேன். பேங்க்ல மேனேஜர் வந்து என்கிட்ட பேங்க்ல பணம் இல்லைன்னு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. 10 ரூபாய் வட்டி வாய்ப்பு சமயம் கொடுத்த. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, சத்தியம் பண்றது எனக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கணும், என் ஜனங்கள் முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் தான் எனக்கு இருந்தது. சத்தியம் எனக்கு தெரியாது. எது பாவம், எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் ஒட்டி கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கும் போது லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க? எல்லாம் கை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், கையில காசு இல்லை. எல்லாருக்கிட்ட போய் கேட்கிறேன். எல்லாரும் கடற்காரங்க எல்லாம் வீட்டு முன்னாடி வந்து இருக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பணம் இல்லை. எங்க பேர்ல ஒரு 11 ஏக்கர் லேண்ட் இருக்கு, ஒரு வீடு இருக்கு. யாருக்காவது 1 ஏக்கரை எழுதி கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தை யாரும் வரல. எல்லாரும் வந்து இந்த அம்மா ஓடி போயிடுவாங்க பணம் கொடுக்காம அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க.
எங்க பிள்ளைங்க வந்து அழுவாங்க, அம்மா இப்படி எல்லாம் இப்படி பேசுறாங்களேம்மா, நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. அப்ப நான் சொன்னேன், இனிமே நம்ம உயிரோட இருக்கிறது வேண்டாம், ரொம்ப கஷ்டத்துல இனிமே நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடு செஞ்சு விஷயம் எடுத்துட்டு வந்து கழிக்க இருக்கிறேன். சாப்பிடணும், மறுப்பு போகணும், இனிமே நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். அந்த நேரத்தை ஒரு அம்மா கிறிஸ்டியன் அந்தம்மா டாக்டர் வைத்து அந்த அம்மா எங்க வீட்டு முன்னாடி வாக்கிட்டு போவாங்க. அந்த அம்மா வந்து கதவு தட்டினாங்க. கதவு திறந்த இந்த அம்மா, ஏம்மா அப்படின்னு கேட்டேன். நீ ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிற, கேட்குதுங்களா? எல்லாம் நல்லா கேட்குற, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, தேவனு பேசுறாரு. ஆனா தேவனு கொடுத்த உயிர் தேவன் தான் எடுக்கணும். நீ எடுத்தேன்னா நீ நரக்கத்துக்கு போடு. அப்ப எனக்கு தெரியாது இதெல்லாம். அப்ப நான் சொன்னேன், எங்க வீட்டுல வந்து பார்த்தேன்னா ஓம் சக்தி பெருசு பெருசா இருக்கும், சீரியல்லாம் போட்டிருப்பேன். எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் அனுப்பிட்டு நான் சொல்ல, நான் என்ன பண்ணேன், விஷயம் கழிச்சு சாதனாங்க போது அதான் போந்தது கதை தொட்டினாங்க. வந்தாங்க வீட்டுக்குள்ள, யாரோ கடனுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறேன். அப்ப அந்த அம்மா சென்னையில் பார்த்து கதை திறந்து அந்த அம்மா வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. இப்படி நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறீங்க, ஆனா நீங்க உயிரை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு இந்த அம்மா எளிமை போனா போதும், நான் அந்த பாயசோட குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். 3 நாள் அதுக்கு சாப்பிட்டேன். அப்ப நான் சொல்றேன், இத்தனை தேவர்கள் எல்லாம் நான் கும்பிடுறேன், எந்த தேவனும் எனக்கு உதவி செய்யல, உன் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வாரா? நீ போமா, உன் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய மாட்டான். சோப்பல் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மா போகணுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் தலை வச்சுட்டு அந்த அம்மா காலுக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலையை இந்த பக்கம் நான் வச்சிருக்கிறேன், வச்சு படுத்திருக்கிறேன். ஆனா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ படுத்துக்கோங்க பரவாயில்ல, ஆனா காதை மட்டும் இந்த பக்கம் கேளுங்க. இது வேத வசனத்தை நான் படிக்கிறேன், அது வேத வசனத்தை மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்னாங்க. 91 அவங்க படிச்சாங்க. படிக்கும் போது அவங்க படிக்க 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 எனக்கு ஒரு தைரியம் வருது. என்ன தைரியம் தெரியுமா? ஏன் சாகணும், லேண்ட் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஏன் சாகணும்? 3 லட்சம் ரூபாய் கடனுக்காக நான் சாகணுமா? சாகக்கூடாது அப்படின்னு எழுப்பி உட்கார்ந்து இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, சர்ச்சுக்கு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சர்ச்சுக்கு நான் அப்படியே அந்த அம்மா கூட போனேன். மொழியான சர்ச்சு எனக்கு புரியல. அவங்க ஏதோ கை தட்டுறாங்க, பாடுறாங்க, உள்ளறாங்க, எழுறாங்க, என்னால முடியல. அவங்க நான் நினைச்சேன், இந்துல என்ன பண்ணாங்க, வேப்பில எடுத்துட்டு சுத்துவாங்களே, வேப்பில எடுத்துட்டு ஆடுற போது இவங்களும் இப்படி ஆடுறாங்களே. நான் அதிலிருந்து தானே வந்திருக்கிறேன், நான் எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா நான் எழுப்பி வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். போகும்போதே அதை பிடிச்சு கழுத்தப்பட்டு தெடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா மீறி நான் வந்து உட்காந்து தூக்கமாக இருந்து இருக்க முடியல. அப்ப ஸ்ப்ரேயர் எல்லாம் ஆச்சு. அவங்க எல்லாம் வந்து மண்டிகால போட்டு எனக்காக செல்வம் ஜெபம் பண்ணாங்க. எனக்கான ஒரு பேரு பிள்ளைங்க பேர் எல்லாம் சொல்லி, அப்போ எனக்கு போனது மாதிரி ஆச்சு. வீட்டுக்கு வந்து அதெல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு கூட வந்துட்டு என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்களால முடிச்சு உதவி 25,000 ரூபாய் உதவி எனக்கு செஞ்சாங்க. அதனால அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், நம்ம என்ன ஜெபம் செய்வோம், நம்ம கணவருக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நாம நல்லா இருக்கணும் தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனா இவங்க யாரோ எங்களுக்காக, எங்க குடும்பத்துக்காக, கணவருக்காக கண்ணீரோட இவங்க ஜெபிக்கிறாங்களே, அப்ப இவங்களுதான் உண்மையில தேவன், இவங்க தேவனை தான் நம்பினேன். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நீரே உண்மையில தேவனா, இது 3 லட்சம் ரூபாய் கடன் எனக்கு தீருனாங்க. தீபாவளி சீட்டு, அந்த தீபாவளி 8 நாள் இருக்கு, 8 நாளுக்குள்ள 3 லட்சம் ரூபாய் பணம் தீர்ச்சா தேவனை உங்க செல்லித்துல நான் வருவேன், உனக்காகவே நான் வருவேன். எல்லாம் இருக்கிறவங்க தான், பணக்கார இருக்கிறவங்க, பணக்காரங்களை தான் எங்க அண்ணா தம்பிகள் எல்லாம் சொத்தெல்லாம் இருக்கிறது. ஆனா ஒருத்தர் அந்த நேரத்தை எங்களுக்கு உதவி செய்யல. மறித்திருந்த தேவனை 8 நாள் 10 நாள் ஆயிருக்கும். இந்த கர்த்தாவை இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் உங்களுக்காக என் உயிரோட 4 வரை கர்த்தாவை நான் ஊழி செய்வேன் சொல்ல ஒப்பு கொடுத்தேன் அவங்ககிட்ட. ஆனா அது நான் ஒப்பு கொடுத்துட்டு வெளியில வந்தானே ஒருத்தர் வந்தாரு, அம்மா நீங்க ஏதோ லேண்ட் இருக்குது அப்படி எழுதி கொடுத்துறீங்களாமே, அது என்ன விக்கிறீங்களாமே? விற்க மாட்டேன், லீஸ் போடுறேன்
அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அது பெரிய கதை, அது இன்னும் ஒரு நாள் வேணும் நான் சொல்றேன். 3 லட்சம் ரூபாய்க்கு 11 ஏக்கர் லேண்ட் அவர் எழுதியிருக்கிறாரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நின்று இருக்கிறேன். ரிஜிஸ்டர் லேடி அந்தம்மா கேட்கிறாங்க, என்னம்மா வித்துட்டீங்களா? எனக்கு அப்ப தெரியாது, தமிழ் தெரியாது. அவர் சொன்னார் இப்படி தெரியுது. நானும் அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் அதுக்கப்புறம் அவர் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அது எங்களுக்கு தெரியாது. அதுவரை அவர் ஏமாத்தி இருக்கிறாரு எங்களுக்கு தெரியாது. ஒரு பிரச்சனை நடந்தது. அவங்க எங்களை தேடி வந்தாங்க. அம்மா இப்படி எங்க பொண்ணு போயிடுச்சு அம்மா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்ப நாங்க போனோம். போய் அந்த பொண்ணு எங்க கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு வந்தோம். ஒரு நல்ல பணக்காரங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க பொண்ணுக்கு கூட வேலை செய்யற அந்த பொண்ணோட தகப்பன் லாயர். அந்த லாயர் வீட்டுக்கு எங்க பொண்ணு போயிருக்குது. அப்ப அவர் கேட்டிருக்கிறாரு, எந்த ஒரு ஒசூர்ல எங்கம்மா இருக்கிறீங்க? முன்னையான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் தெரியும் அவங்களை எங்களுக்கு. அவரோட அம்மாவா என் ஃப்ரெண்டு. அக்கா மாதிரி அம்மா. ஆமா, அவங்க கிட்ட அவங்களை என்னம்மா ஒரு ஏக்கர் எழுதி கொடுத்துட்டு 3 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறாங்க. ஐயோ, நான் அந்த அம்மா கிட்டே கொடுத்தேன். என்னன்னா அந்த லைடிக்கு யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, சப்போர்ட் யாரும் இல்லை. நீ என்ன பண்ண அந்த 11 ஏக்கரை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிடு அப்படின்னு நான் அந்த அம்மா கிட்டே கொடுத்தேன். ஐயோ, உங்களுதா? சரி மாமா நான் போலாம். அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து அப்படியே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் அவர் பணத்தை அவரே கட்டுறாரு. கட்டிட்டு அது ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. இது மாதிரி தேவனை பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறார். இது மட்டும் கிடையாது, எனக்கு வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்கள் எனக்கு முடியாது. அது 1000 ஆண்டுகள் போதாதையா. அவர் செய்திருக்கிற நன்மைகளை சொல்றதுக்கு 1000 ஆண்டுகள் போதாது. அவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். ஆனா அப்படிப்பட்டவங்களை முன்னாடி சீன்னு சொல்லி தெல்லப்பட்டவங்களை முன்னாடி 3 தலைகளாக தேவன் அந்த இடத்தை நினைத்திருக்கிறார். அதுபோலதான் தேவனுக்காக நம்ம வயிறாக்கி வாழ போது யார் யார் உங்களை தூஷித்தாங்களோ, யார் யார் அவமானப்படுத்தாங்களோ, யார் யார் கேவலமா பேசுறாங்களோ, அப்படிப்பட்ட முன்னும் அப்படிப்பட்டவங்களை முன்பாக நம்ம என்ன பண்றோம்? 3 தலைகளாக இருக்கிற தேவன் நம்ம தேவன். நம்ம தேவன கையில் ஆகாத காரியம் எதுவே கிடையாது. நீங்க நினைக்கலாம், நீங்க இப்ப சோர்ந்து போயிருக்கலாம், வலிமையா இருக்கலாம். ஆனா தேவனுக்காக நீங்க வாழும்போது கர்த்தர் எழுப்புற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சிலர் என்னன்னா நம்ம இல்ல, கொஞ்சம் சிலருக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம இழுத்து போயிட்டோம் கொஞ்சம் காரியங்களை. ஒளிக்காரங்களை நம்ம என்ன பண்றோம்? நாம மனுஷன் தானே. கொஞ்சம் காரியங்கள்ல கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒளித்து போயிடும். அது என்ன காரியங்களை விழுந்து போகிறோம்? எதுக்காக தேவன் நம்மளை அழித்து இருக்கிறாரு? ஏன் நம்மளை மட்டும் அழித்தாரு? எங்க ஜாதி ஜனங்கள் எத்தனை படிச்சவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, பட்டம் வாங்கி இருக்கிறவங்க, ஞானவான்கள் இருக்கிறாங்க. அவரு முன்பாக பேதியான எனக்கு தேவன் எதுக்காக அழிச்சாரு? உங்களுக்கு கூட இருக்கலாம், உங்களுக்கு கூட எழுதுக்காக அழைச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, உன் பேர் சொல்லி, உன் தாய் கர்ப்பத்துல பேர் சொல்லி நான் அழைத்தேன். ஒண்ணு நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், ஒண்ணு நான் முன்னுப்படுத்த இருக்கிறேன் தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம சுபாவங்களுக்கு கொஞ்சம் சுபாவங்கள் நம்ம விட்டு போவாது. எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணாலும், வேதத்தை வாசித்தாலும் நம்ம சுபாவங்களுக்கு விட்டு போவாது. நம்மள அந்த சுபாவங்கள் என்ன நம்மளை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வசனங்களை நம்ம பார்க்கிறோம். பலவீனம் அடைந்தவர்கள் அடியாளர்கள் யார் யார் வேதத்தை பலவீனம் அடைந்தார்கள் கொஞ்சம் அடியாளர்கள் நம்ம பார்க்கும்போது யோவான் 12:6 நீங்க பாருங்க. யோவான் 12:6 நல்லா படிச்சிருக்கிறீங்க நீ ஒழுக்காரர்கள் தான். ஆனாலும் உங்களுக்கு சொல்ல தேவை கிடையாது. ஆனா யூதாஸ்காரியன் இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தார். இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தார். இயேசு செய்த அதிசயங்களை பார்த்தார். மரித்தவங்களை ஏற்பனார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறார். அற்புதங்கள் எல்லாம் செய்தது யூதாஸ்காரியன் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனா யூதாஸ்காரியத்துக்கிட்ட பணம் போயிருந்தது. அவர் என்ன பண்றாரு? பண ஆசை அவருக்கு வந்துச்சு. என்ன ஆசை வந்துச்சு? பண ஆசை வந்துச்சு. உயர்ந்த பணம் போய் அவர்கிட்ட இருந்தார். அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்றா? ஒரு தையல் எடுத்துட்டு வந்து ஆண்டவரோட காலுக்கு பூசி ஜெபிக்கும் போது தன் காலையில தலையில குடியில துடிக்கும் போது அவர் நினைக்கிறார், எதுக்கு இங்க வேஸ்ட் பண்ணுறது? முன்னொரு பணத்துக்கு வீட்டு தரித்திரங்களை கொடுத்திருக்கிறாங்க, ஏன் இந்த சகோதரி இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி முழுப்படுத்துறாரு. யாரு? யூதாஸ் சீஷர்கள் நம்புறோம். ஆனா பணம் அவர் வேலைப்பட்டவங்க மேல அக்கறனாலதான் அவர் படித்த அவர் சொன்னாரா? இல்ல,
ஏன்னா பண ஆசைனால அவர் அப்படி சொன்னார். ஹல்லேலூயா. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:10 நீங்க படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லாத்திற்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசங்கள் கொஞ்சம் ஊழியக்காரர்கள், விசுவாசங்கள் மட்டும் இல்ல, ஊழியக்காரர்கள் பண ஆசை. எங்களுக்கு தெரிஞ்ச இப்ப எத்தனை ஊழியக்காரர் கூட இதை போய் பாக்குறீங்கன்னா பண ஆசை, பண ஆசை. இன்னொரு காரியம் நான் சொல்லியிருக்கேன், நீங்க வீட்டுல கூட போய் பாருங்க. நீதிபதிகள் 28வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. வசனம் எத்தனாவது மறந்துட்டு அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆசை ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு அவசியம் கடுமையா. படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? ஆசை ஜாஸ்தி இருக்கிறவங்க அவசியம் கடுமையா. ஆனா பண ஆசை ஊழியக்காரர்கள் ஒண்ணு இல்லது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, அரிசி பொறுப்பு எல்லாம் என்ன பண்றாங்க, ஏழைப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு மாசம் ஒரு கொடுப்பாங்க, ஒரு நாள் கொடுப்பாங்க. அப்ப அங்கே வர ஊழியக்காரர்கள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா 5, 6, 7, 8 எடுத்து போய் நொழிச்சு வச்சுப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நம்ம கொடுக்கணும். ஆனா இருக்கிறவங்க சொந்த வீடு சொந்த சாத்தியா தான் இருக்குது. ஆனா அப்படி பண ஆசை, அப்படி இருக்கிறவங்க பண ஆசை ஊழியக்காரர்களுக்கு. நான் கிராம ஊழிச்சு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது எனக்கு கூட ஒரு 4-5 பேர் சகோதரிகள் வருவாங்க. அப்ப அவங்க காய் அதில் கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, காய். அவங்க வீட்டுல இருக்குது ஏதோ வச்சு கொடுப்பாங்க கிராமத்துல. அதில் என்ன பண்ணுவேன்னா நான் எடுத்து வச்சுக்குவேன். எங்க வீட்டுக்கு கூட இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேன், நானே எடுத்து வச்சுக்குவேன். அவங்கள பாவம் கேட்க முடியாம சரி ஊழியக்காரம்மா எடுத்துட்டு போட்டோம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் ஆண்டவர் பேசினார் எனக்கு கூட. அவங்க உங்களை போல இருக்கிறவங்க தானே, அவங்க கூட வந்திருக்கிறாங்க தானே, அவங்க கூட தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை இருக்காங்க. உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குது, உனக்கு எல்லாமே நான் கொடுத்து உன்னை நான் இவ்வளவு நான் ஆசீர்வதித்து உனக்கே இவ்வளவு ஆசை இருக்கிறதுன்னா அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாதவங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். ஆண்டவர் பேசினாரு என்னோட. அன்னைக்கு சொன்ன ஆண்டவர் இந்த ஆசை எனக்கு இருக்கக்கூடாதுப்பா, இன்னும் யார் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கக்கூடாது, நான் கொடுக்கிறவளா இருக்கிறத தவிர வாங்குறவளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு இருந்து இதுவரை எங்க யார் கொடுத்தாலும் நான் என்ன பண்றேன், கூட வருதவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போவேன். அல்லேலூயா. அது போலதான் நம்ம ஊழியக்காரர்களுக்கு கொஞ்சமா மாறணும். நம்ம மாறினதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், இயேசு சொன்னபடி நடக்கிறோமா, அவர் கற்பனையில் விடுபட நடக்கிறோமா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அவர் பாதத்தை எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், எத்தனை வசனங்களை நம்ம தியானிக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வீடுகளை நம்ம சந்திக்கிறோம், எத்தனை பேருக்கு சுவார்த்தை நம்ம சாடுறோம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறாரா இல்லையா? பார்க்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு காரியங்கள் நாம நினைக்கலாம் நான் கரெக்ட், ஆனா என்கிட்ட எவ்வளவோ கதைகள் இருக்கிறது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது பண ஆசை இல்லாதவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்திக்கிறார். ஒரு குறை உங்களுக்கு குறை இருக்காது. தேவன் சொன்னாரு, இப்ப சொன்னாரு, எதுக்காக நீ ஊழியம் செய்யும்போது என் பிதாவான ஒரு கனப்படுத்துவார், நீ உண்மையாலே தேவனை தேடி கொண்டு வருவார் உங்ககிட்ட. அல்லேலூயா. அதுபோல அந்த குறைகள் எல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும். 2வது நம்ம பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு. இது படிச்சுட்டோமா? 1 தீமோத்தேயு 5:2 நீங்க படிங்க. 1 தீமோத்தேயு 5:2 நீங்க படிங்க. தாய்களை போலவும் சகோதரிகளை போலவும் பாவித்து இப்போ நம்ம பார்க்கிறோம். உங்களை பத்தி நான் சொல்றேன். கொஞ்சம் சிலவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சபைகள் வர அந்த சிறிகள் எப்படி நினைக்கிறாங்க, சகோதர சகோதரிகளாக நினைக்கிறாங்களா, முதியோர்கள் தாய்களாக நினைக்கிறாங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து இங்க சொல்ல தேவை கிடையாது. எத்தனை யூடியூப்ல நியூஸ் எல்லாம் இந்த பாஸ்டர் இப்படி பண்ணாரு, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது.
யாரோட நாம தூஷிக்குது? தேவனோட நாம தூஷிக்குது. யாருனால? நம்ம செய்யற காரியங்கள். அப்ப எப்படி தேவன் நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி நம்ம தேவன் ஆசீர்வதிக்கணும்? பேசிட்டாதீங்க, என்ன இப்படி அம்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரசங்க கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். எப்படி நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம சபைகள் வராது, சகோதரிகள் அதனால யாரு நம்ம கூட பிறந்தவங்க வயசானவங்க தாய்கள் அப்படி நம்ம பாவிக்கிறோமா? எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? எத்தனை பேர் இப்ப பாத்தீங்கன்னா மனைவி இருந்துட்டு நல்ல தொடர்பு சபைகள்ல, பக்கத்து வீட்டுல, ஒரு இடங்கள்ல, ஒளி போற இடங்கள்ல இந்த மாதிரி நல்ல தொடர்புகள் சிரமம் இப்படின்னு இருந்தா எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? நினைச்சு பாருங்க. ஏன் நம்ம கஷ்டம் இப்படி இருக்கிற காரணம் என்ன? நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா? ஆசீர்வதிக்கிறவரா? அவர் சொல்றாரு, என் ஆசீர்வதிக்காம எனக்கு கை குறுங்கி போயிருக்கிறதா, எனக்கு காது மந்தமா இருக்கிறதா, நான் ஆசீர்வதிக்கிறதா? இஸ்ரவேலுக்கு ஆசீர்வதிக்கிறதே எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா அவர் கற்பனையின்படி நம்ம கை கொண்டு நடக்கிறவர்களாக தேவனை நாம நம்மனால தூஷிக்கப்படக்கூடாது. தேவன் நம்மளை நம்பி நமக்கு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறது, அவர் நாம நம்ம தூஷிக்க கூடாது. யாருக்கு பிடிக்காத சுவாமி தேவன் நம்மளை கொடுத்திருக்கிறார். அது போல இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். மூன்றாவதாக ஒழுங்கின் மையுதல். ஒழுங்கினா மையுதல். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் வருங்க. பிலிப்பியர் 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேற்றனாயிருக்கின்றோம் அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. ஹல்லேலூயா. ஒரே ஒழுங்கு, ஒரே சிந்தையோட நம்ம இருக்கணும். ஆண்டவர் எப்ப ஃபர்ஸ்ட்ல அழைத்தாரோ அதே போல கடைசி வரை நம்ம இருக்கிற ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம கஷ்டம் வரும்போது ஒரு சிந்தை, நம்ம சந்தோஷமா இருக்கும் போது ஒரு நாடகங்கள் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நாம தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் அபிஷேகப்படுத்தியிருக்கிறார், அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம என்னன்னு நம்மளோட அவர் இருக்கார். உன்னோட தேவமே என்னோட ஆலயமான தேவன் சொல்றார். நம்ம தேவ ஆலயத்துக்குள்ள அவர் தங்குறவராக இருக்கிறார். அவர் நம்மளை வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம பேச்சுல நடிக்கல, நம்ம செயல்களில் அவர் வேதனைப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அதுபோல நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல 4வது பாருங்க, உலகத்தை நேசித்தவர்கள். தேவன் என்ன பண்றதா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4:10 தேவனை பிரபஞ்சத்தை எவ்வளவோ நல்லவனை நேசித்தாரு. பிரபஞ்சத்தை நேசித்தார், ஜனங்களை நேசித்தார், உண்மையை நேசித்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து கேட்கல. உலகத்தை என்ன பண்றது? நேசித்தார். இந்த உலகத்தை நேசித்தாருன்னா உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார். நேசித்ததுனாலதான் ஒரே பேரான குமாரன் இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தை பலியானார். நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரோமானங்கள் நிந்தைகள் எல்லாம் சகித்தார், துப்பினாங்க, இழுத்தாங்க. ஒரு நாய் இழுத்துட்டு போனது போல இழுத்துட்டு போய் கலவரை சிலையில் அடித்தார்கள். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. என்ன செய்யறோம்? நம்ம அவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? நினைச்சு பாருங்க. நான் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இன்னும் உங்களுக்காக நான் எதுவுமே செய்யலையப்பா, எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்கிறீங்களேப்பா, இன்னும் உங்களுக்காக நான் எதுவுமே செய்யறேன். என் எதற்காக அழைத்தீங்க, எதற்காக தெரிந்து கொண்டு, எதற்காக முன்னு கொடுத்திருக்கிறீங்க, இத்தனை இடங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே, அது உங்க கிருபை ஆண்டவரே. போற ஒவ்வொரு இடங்களும் கர்த்தாவே ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால
ஊழியக்கார கூட்டத்துக்கு எதுக்கு நான் வரேன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களை உற்சாகப்படுத்தணும், எழுப்பணும், சபைகளை எழுப்புதல் வரணும், தேசத்தை எழுப்புதல் வரணும், பட்டங்களை எழுப்புதல் வரணும், குடும்பங்களை எழுப்புதல் வரணும், நம்ம ஊழத்தை எழுப்புதல் வரணும், நம்ம குடும்பங்களை எழுப்புதல் வரணும், குடும்ப சபைகளை பண்ணணும், நம் குடும்பங்களை பலிபீட்டம் கட்டப்படணும், ஜபம் என்ற பலிபீட்டங்களை கட்டப்படணும். அதுக்காக தான் தேவன்கிட்ட நான் கேட்டுதான் ஊழியக்காரர்களை முன்பாக பேச இருந்தேன். இது எனக்கு வர அழைப்பாக ஊழியக்காரர்களுக்கு முன்பாக பேச வேண்டியதான் தேவனை கொண்டு போயிட்டு இருக்கணும். நம்ம தேவனுக்காக மாற்ற உயிருக்கு சோர்வு இருக்கும், நம்மளுக்கு தான் கஷ்டம் வரும், பிசாசு கண்ணியால நம்ம மேல இருக்கும். பாருங்க, இங்க வரதுக்கு எனக்கு இது இல்லை, சான்ஸே இல்லை. ஏன்னா சோறு பலவீனம். இப்பதான் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆச்சு போன ஜனவரியில. ஏன்னா 2 மாசம் ஒரு நாளைக்கு 2 தாலூக்கா 3 தாலூக்கால போய் ஊழியம் செய்வோம். தால போயிட்டே இருப்பேன், போய் அங்கே போய் என்ன பண்ண ஊழியம் செஞ்சுட்டே இருப்பேன். பிசாசு பார்த்தா இவங்க விட்டா இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. 31ஆம் தேதி பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு கீழே வீட்டுக்கு போறேன். 3 மணிக்கு 4 மணிக்கு நான் வீட்டுக்கு கீழே போறேன். இது காது வலி வந்துச்சு, இதுக்கு இந்த பக்கம் தலைவலி வந்துச்சு. அவ்வளவுதான். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பிரசங்கத்துக்கு போகிறேன் நான். அப்போ சரி அப்போல போயிடலாம், ஏதோ இவங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இது ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும், உனக்கு ஆட்டால அடிச்சுட்டு இருக்கு. எனக்கு ஒரு டவுட், நான் கொஞ்சம் தானே தலைவலி வந்துச்சு, இந்த அம்மா என்ன பணத்துக்காக இப்படி போடுறாங்க, என்னவோ எனக்கு பயம் வந்துச்சு. இது பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல, பிள்ளைங்களுக்கெல்லாம் போன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வரவே இல்லை, போன் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னாங்க சரி செஞ்சுட்டு அப்படின்ட்டாங்க. செஞ்சுட்டாங்க, ஒரே 1 மணி நேரத்துல செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு டவுட்டு, எனக்கு கடுப்பு இருந்ததோ இல்லையோ, ஆனா இவங்க பணத்துக்காக இப்படி செய்தாங்களே. அப்படி என் பிள்ளைங்களை திட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதெல்லாம் அதை இதெல்லாம் எடுத்துட்டு போய் காட்டும் போது அடுத்து கொஞ்சம் இருக்குது அடிப்பு. அப்ப என்ன பண்ண கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. அது இப்படி அன்னைக்கு எனக்கு டவுட்டு, எங்க வீட்டுல கொஞ்சம் தலைவலி வந்துட்டு அங்க போய் நானே நடந்து போறேன். அங்க போய் அந்த இதை ஈசிக்கு பார்த்த உடனே ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்துச்சு. இப்படி சித்திரம் சேர்ந்திருக்கேன். ஆனாலும் அது தேவரை சேர்ந்துடணும், அதனுடைய நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அல்லையா தேவர் அதை விட இதுவரை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், இனிமேலும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். தேவன் சொல்றாரு, இன்னைக்கு என்ன உனக்கு என்ன 30 வருஷம் நான் 50 நாட்கள் கொடுப்பேன், நீ ஓடு அப்படின்னாரு. அன்னைக்கு நான் ஓடிட்டு தான் இருக்கிறேன். அல்லையா அதே போல தேவன சித்தம் என்னவோ தேவன நோக்கம் என்னவோ நம்மளுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் கொண்டு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லையா அதே போல 4வது பாருங்க, உலகத்தை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அது பார்த்தோம். அது யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தை அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. ஒரு உலகத்தை இருக்கிறவர்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவின் இடத்துல அன்பு இல்லையா? அது நம்ம அன்பு கூறாம இருக்க முடியுமா? இந்த உலகத்தை அன்பு கூறாம இருக்க முடியுமா? சொல்லுங்க. உலகத்தை இருக்கிறவங்க மேல அன்பு கூறுனா கூற வேண்டாமா? அன்பு ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூறாதீர்கள். உலகத்தை இருக்கிறவங்க அன்பு கூறாதே. அப்படி நீ கூறினாலும் பிதாவின் அன்பு உனக்கு இல்லைன்றாரு. எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம்? பிதாவின் அன்பு இந்த உலகத்தை நீ அன்பு கூறினால் பிதாவின் அன்பு உனக்கு இல்லை. இது உலகத்தை இருக்கிறதுல அன்பு என்ன அன்பு? பிள்ளைகளும் கணவர் இதுவேல அன்பு கூற வேண்டாம் தேவன் சொல்லல. ஆனா இச்சை அநேக காரியங்கள், தேவன் விரோதமான காரியங்கள், அது என்ன பண்ண அந்த மேல நம்ம அன்பு கூறக்கூடாது. அப்ப பிதாவின் அன்பு நமக்கு இல்லை. இந்த உலகத்துக்கு இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? இது உலக பிரகாரமா இருக்கிற ஜனங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? எது மேல அன்பு செலுத்தணும் அது மேல அன்பு செலுத்தணும், எது மேல அன்பு செலுத்தக்கூடாதோ அது மேல அன்பு செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த உலக பிரகாரமான காரியங்கள்
செலுத்தும் போது பிதாவின் அன்பு நமக்கு இல்லை. இது உலக பிரகாரமான ஜனங்களை போல நம்ம வாழும்போது பிதாவின் அன்பு நமக்கு இல்லை. பிதா நம்மளோட இருக்க மாட்டார். அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு, பிரிச்சு எடுத்திருக்கிறார் அவங்களை ஜாதி ஜனங்களுக்கு. இது உலகத்தாக அவங்களை பிரிச்சு ஒரு கும்பலாக, ஒரு சின்ன கும்பலாக அவங்களை எடுத்திருக்கிறாருன்னா அப்ப அவங்க நோக்கம் எதுவும் இருக்கிறது. அல்லையா, எத்தனோ பேர் நான் பார்க்கிறேன், ஊழியக்காரங்க தான், 20 வருஷம் சபை வச்சு நடத்துறவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், வேதத்தை வாசித்தவங்க தான், வேதத்தை தியானித்தவங்க தான். ஆனாலும் இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்ததால மற்றொரு மாதிரிகள் அவங்கள இது பண்ணதுனால, கடிச்சதால, வயிறுபடுத்தினால எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. தெரியுமா? எத்தனை சபைகளை மூடி இருக்கு தெரியுமா? அப்ப அன்பு எப்படி எங்கி போச்சு? ஆண்டவரோட அன்பு எங்கி போச்சு? சீஷர்கள் அப்படி செஞ்சிருந்தா அவர் பேர் இப்ப நாம் பேசிருப்போமா? இயேசு கிறிஸ்து அவர்கள் மறுதளித்திருந்தா நாம் இன்னும் உயிரோட இருந்திருப்போமா? இயேசு கிறிஸ்து சரி அவங்க உருவாக்குனேன், சுவாசம் கொடுத்தேன், அவங்க சொல்ற பேச்சு கேட்கல போ அப்படின்னு சொல்ல விட்டு இருந்தா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இன்னைக்கு உயிரோட இருந்திருப்போமா? யாருக்கு நம்ம அடிமைகளா இருந்திருப்போம்? விசுவாசிகள் நமக்கு அடிமையா இருந்திருப்போம். ஆனா தேவன் அதிலிருந்து நம்மளை பிடித்தெடுத்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம் பேர் சொல்லி எடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நாம் என்ன பண்ணணும்னா தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். இது உலக பிரகாரமான ஆசை, இச்சை, பெருமை, ஆடம்பரங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகணும். தேவன் நம்மளோட இருந்த போதுங்க, நான் சொல்லுவேன், நீங்க எங்களோட இருந்த போதும் அவர் சொன்ன ராஜ்யம், நீதி, நியாயத்தை தேடுங்கள், அப்போ எல்லாமே கொடுக்கிறேன். அவர் நம்ம ஃபர்ஸ்ட் தேடுறது என்னன்னா தேவனோட ராஜ்யம், நீதி, தேடும். எத்தனை பேரு நீங்க உங்களுக்கே தெரியும், ஊழியக்காரங்க எல்லாரும் வடித்திருக்கிறவங்க, அபிஷேகப்பட்டிருக்கிறவங்க, சபை வச்சு நடத்துவீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு விதமான சுவிசேஷங்கள் செய்வீங்க, ஊழியம் செய்வீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எத்தனை மணி நேரம் தேவனுக்காக நம்ம செலவழிக்கிறோம்? அவர் பண்ணுவாங்க. எத்தனை மணி நேரம் காலையில் எழுந்து காலையில மாலையில நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை வசனங்களை நம்ம வாசிக்கிறோம்? எவ்வளவு தசமாக நம்ம கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு? பணத்தை மட்டும் தசமாக கிடையாதுங்க, நேரத்துல கூட தசமாக. 24 மணி நேரத்துல தசமாக எவ்வளவுன்னா 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரம் ஒரு ஊழியக்காரன் தேவன் பாதத்தை உட்கார்றாரா? இருக்கிறது வருஷத்துக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்றது. ஆனா 2 மணி நேரம் ஆண்டவருடைய பாதுகா யாரு உட்கார்றாங்க? ஒரு விசுவாசம். ஒரு விசுவாசம் 2.25 மணி நேரம் தசமாக கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரன் 8 மணி நேரம் தசமாக கொடுக்கணும். இது உலக பிரகாரமான ஜனங்கள் காலையில 8, 9 மணிக்கு போனா 5 மணி வரை எப்படி அவங்க வேலை செய்து சாயந்தரம் வருவாங்களோ அது போல ஊழியக்காரன் உங்களையும் உன்னையும் என்னையும் தேவனை தெரிந்து கொண்டு. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, அம்மா நீ சொல்றிய, நீ செய்றிய, நான் செய்றேன், அதனால சொல்றது ஏறுமா? நீ சொல்றியம்மா, நீ செய்றிய, நான் செய்றேன், நான் சொல்றேன், நான் செய்யறதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. 8 மணி நேரம் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ண ஆண்டவர் பாதத்தை உட்கார்ந்து தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரன் இருக்க 40 அதிகாரங்களை ஒரு நாளுக்கு படிக்கணும்னு சொல்றாங்க. 40 அதிகாரங்களை படிக்கிறது எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம். அப்படி நம்ம இருக்கும்போது தேவனால் கையில் வரும். நம்ம ஊரில் விழுந்து போகலாம், நாம் விழுந்து போகிறோம், தேவனை நல்லா பார்க்கலாம். அல்லேலூயா. கஷ்டம்தான், விசாரிக்கூடாது, அவர் பாதத்தில் வந்தா இருக்கக்கூடாது. எத்தனை மணிக்கு நேரம், எத்தனை மணிக்கு நம்ம எழுப்புறோம்? என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? காலையில் தேடுவோம் என்று கண்டறிவோம். எத்தனை பேர் காலையில தேடும்? காலையில் என்ன எவ்வளவு நேரம்? எத்தனை மணி காலையில? 3 மணி. 3 மணினாலும் கஷ்டம் தான். 4 மணிக்கு 4 மணிலிருந்து 7 மணி வரை அவர் பாடல் உட்காந்து, மத்தியானம் கொஞ்சம் நேரம் உட்காந்து, சாயந்தரம் உட்காந்து, அவர் பாடத்தில் உட்காந்ததுனால தான் தேவனை நான் உயிரோட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் தேவனை சித்தமான நீங்கள் வாங்க, எங்களுக்கு வாங்க, எங்கள் சாட்சி நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இருக்கிற தேவனுக்கு செஞ்சிருக்கிற காரியங்களை நான் உங்களை காட்டுறேன். அப்படி தேவன் ஆசீர்வதிச்சிருக்காங்க.
ஒரு சாட்சியை நான் சொல்ல முடியும், பெருமையாக கூட நான் சொல்ல முடியும். ஏன்னா என் தேவனோட நான் மகிமைக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். பெருமைக்காக இல்லை, பேருக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை. நான் ஊழியர் எங்கே போனாலும் நான் பணம் வாங்க மாட்டேன். நான் தேவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கொடுக்கிறவளா இருக்கிறதோட வாங்குறவளா இருக்கக்கூடாது. பணத்துக்காக நான் ஊழியர் செய்யக்கூடாது ஆண்டவரே. பேரு புகழுக்காக நான் ஊழியர் செய்யக்கூடாது, பெருமைக்காக ஊழியர் செய்யக்கூடாது. உங்களுக்காக தான் நான் ஊழியர் செய்வேன். அல்லேலூயா. என் விசுவாசிகள் இருக்காங்க, வேண்டதை கேட்டு பாருங்க. அப்படி தேவனை நடத்திட்டு இருக்கிறேன். உங்களும் நடத்துவாங்க, உங்களும் ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கிறேன். சொந்து போகாதீங்க, நிர்வீனமா இருக்காதீங்க. அவனை தேடுங்க, வேதத்தை வாசிங்க, அதில் கீழ்படிங்க. கர்த்தர் பாருங்க, 2022 உங்களுக்கு நல்ல சபை இல்லாதவங்க சபை கொடுப்பாரு, சின்ன சபை இருக்கிறவங்களுக்கு பெரிய சபை கொடுப்பாரு. ஜனங்கள் இல்ல, ஆத்மாக்கள் இல்ல, ஆத்மாக்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல 5வது நம்ம பார்க்கிறோம். 5வது 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க, என்னை உண்மையுள்ளவனாக என்று இந்த ஊழ கனமான ஊழியத்தை நம்மள யாருங்க, உண்மையுள்ளவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால இந்த கனமான ஊழியத்தை நம்மள தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். நம்மள நம்ம மேல ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறார். என் மகளுக்கு, என் மகனுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தா, இத்தனை ஜனங்களுக்கு கொடுத்தா, அவர் என்ன பண்ணாரு, என் நாமத்தை பூமிப்படுத்துவார். உண்மையுள்ளவளை எண்ணி என்று எண்ணி அவர் நம்மளுக்கு ஊழியம் கொடுத்திருக்கும் போது நம்ம அவருக்கு மோசம் பண்ணலாமா, அவர் வேதனை பண்ணலாமா? ஒருத்தர் நம்பி எலியாசார் என்ன பண்றாரு, அபிரகாமா ஈசாக்க பொண்ணு பார்க்கறதுக்கு அனுப்புனாரு. அதனால அடிக்கடி நான் சொல்றேன், அவர் எப்படி இருக்கிறார், உண்மையுள்ளவரை எண்ணி தானே அவர் அனுப்பியிருக்கிறாரு. அது என்ன பொண்ணு பொருளால கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. இப்ப நான் பொண்ணு பொருளால கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, பாருங்க. அப்போ செங்கல் கொடுத்தா தங்கமும் ஒட்டங்களும் வேலைக்காரங்களை எல்லாம் கொடுத்து என் மகனுக்கு என்ன பண்ண, நீ பொண்ணு பொண்ணு கொண்டு போக சொல்ல. அது மாதிரி எல்லையேசர்கள் எழுதும், உண்மையுள்ளவர்கள் எழுதும். அதுல இந்த நம்மளை நம்பி, உண்மையுள்ளவர்கள் அதை நம்பி இந்த ஊழியத்தை, இந்த சபை, என் ஜனங்களை தேவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் இது சொல்லுவாங்க, ஏமா உன்னை நம்பி இந்த காரியம் கொடுத்து நீங்க மோசம் பண்ணிட்டு சொல்லுங்க, எனக்கு தமிழ் தெரியாது, சொல்லுங்க. உன்னை நம்பி இந்த காரியம் கொடுத்தனே, உன்னை நம்பி எனக்கு பொண்ணு கொடுத்தனே, என்ன நீ பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா, சரி பண்ணுங்க. அது நம்ம தேவன் சதிக்க மாட்டாரு, நம்ம தேவன் சதிக்க மாட்டாரு. எச்சரிக்கை கொடுப்பாரு. யார் மூலமா, யார் ஊழியக்காரர்கள் மூலமா, வசனங்களை மூலமா, ஆண்டவர் சொப்பனம் மூலமா, தர்ஷனங்கள் மூலமா எச்சரிக்கை கொடுப்பார். நம்ம தண்டிக்க மாட்டார் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அதுபோல நம்மளை நம்பி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். 6வதாக பார்க்கிறோம், எண்ணாகமம் 12:2 பாருங்க. எண்ணாகமம் 12:2. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசுகிறார்கள். அப்ப என்ன பண்ணுன்னா, அடுத்த ஊழியக்காரங்களை விமர்சிக்கிறாங்க. யாரு, ஒருத்தருக்கு தன் வீட்டார் தனக்கு செத்துரும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது போல ஊழியக்காரங்களை மேல ஊழியக்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வர சொல்லிப்பாங்க. அப்படி பேசலாமா, பேசலாமா, பேசக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ, தேவனால் அபிஷேகப்பட்டவங்களோ ஊழியக்காரர்களை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்தவங்க மேல பார்த்து வர நம்ம சொல்லவே கூடாது.
தாவீது என்ன பண்ணாரு? சவுல் விரோதமா தொடுத்து கொண்டே வந்தாரு. ஆனா எத்தனை 2 வாட்டை 3 வாட்டை தேவன் என்ன பண்ணாரு? சவுலிய தாவீது கையில கொடுத்தாரு. ஆனாலும் என்ன சொன்னாரு? அவரு தேவன் அபிஷேகப்பட்டவங்க என்ன பண்றது இல்ல, கை போட மாட்டேன். ஆமா, லேடிஸ் ஆனாலும் சரி, ஜென்ஸ் ஆனாலும் சரி, ஊழியக்காரர்களான நம்ம அடுத்த ஊழியக்காரர்கள் மேல நம்ம குறை எப்ப சொல்றோமோ அப்பே பிசாசு வந்து உட்காருவோம். நம்ம குறை சொல்லவே கூடாது. அதெல்லாம் அவங்க செய்யறதுல யார் பாக்குறாரு? கர்த்தர் பாக்குறாரு. உனக்கு என்ன, இவனுக்கு எனக்கு என்ன நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் நியாயம் தீர்க்கிறது நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அழித்திருக்கிறவர் அவரும் நடக்கிறது அவரு நியாயம் தீர்க்கிறாரு. அடுத்தவங்க மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரர்கள் மேலே குறை சொல்லக்கூடாது. ஊழியக்காரர்கள் மேல மட்டும் இல்ல, யார் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் தாவீது 3 வாட்டி நம்ம சவுல் ஒப்பு கொடுத்தாரு. ஆனா தாவீது சொன்னாரு, அபிஷேகப்பட்டவன் மேல நான் கை போட மாட்டேன், அந்த பள்ளி ரத்த பள்ளி என் மேல வரக்கூடாதுன்னாரு. அது போல இந்த தேவ செடிகளால நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஊழியக்காரர்கள் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. 7வதாக பாருங்க, கொலோசியர் 3:13 பாருங்க. கொலோசியர் 3:13 குறை கூறாதிருங்கள், குறை சொல்லாதிருங்க, குறை கூறாதிருங்க. 1 கொலோசியர் 3:13 ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரிலே ஒருவரின் குறைப்பட்டு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் நீங்க என்ன பண்ணணுமா? மன்னிக்கணும். ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கணும். ஒருவர் தாங்கி மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறோமா? எனக்கு மன்னிக்கிற குணம் இருக்கிறதா? யாராவது நம்ம கையெடுத்து சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும். என்னை மன்னிக்கிற குணம் எனக்கு இருக்கிறது. நான் எல்லாரும் மன்னிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு சத்ரு இந்த தேசத்துல இல்லை, எந்த ஒரு சத்ரு எனக்கு இல்லை இந்த தேசத்துல. சத்ரு ஒருத்தன் தான் எனக்கு. எல்லாரும் நான் மன்னிக்கிறேன். என்னை எவ்வளவு தூஷித்தாங்க, எனக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் என்னை நிறுத்தினாங்க பூமிக்காக. ஆனாலும் அவங்களை கூட நான் மன்னிச்சுட்டு இருக்கிறேன். என் பேர்ல இருந்தது கோர்ட்ல எனக்கு ஆனா அந்த பூமி கூட நான் கையெழுத்து போட்ட மாதிரி பொய்யா கையெழுத்து போட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் அங்க போய் பாக்குறேன், அவங்க பேர்ல இருக்கிறது. இப்ப போய் கேட்டு அவங்க கொடுக்கல, இப்ப கேஸ் போட்டிருக்கிறேன். ஆனா எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான அது பூமி, அது கேஸ் போட்டிருக்கிறேன். இப்போ அவங்க கூட கோர்ட்டு போறாங்க, பின்னாடி வர்றாங்க, மன்னிச்சுடனு கேட்கறதுக்கு வராங்களா, எனக்கு கொடுத்துடனு கேட்கறதுக்கு வராங்களா எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. நீ அது 53 நினைக்கிறேன். நீ கீழே நடுக்க போது வேகாதிருப்பாய், தண்ணீரை நடுக்க போது மூழ்காதிருப்பாய், சத்துருளோட காலத்திலே சாம்பலாக்குவதுன்னு சொல்லி ஆதில தேவன் எனக்கு அது வாக்கு கொடுத்தாரு. சத்துரு எத்தனை சத்துருக்கள் எழுதியிருக்காங்க தெரியுமா? எதுக்காக? பூமிக்காக, பணத்துக்காக. இது மறித்தால் போதும், இது எனக்கு வரும். இப்ப கூட இருக்கிறாங்க பிரதர், இப்ப கூட இருக்கிறாங்க எனக்கு விரோதிங்க. ஆனா சத்துருவுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு சத்துருகள் ஒரே குடும்பத்துல 2 பேர் போயிட்டாங்க. எனக்கு ஏமாத்து வாங்கினவங்க ஒரே குடும்பத்துல 2 பேர் 1 வருஷம் 6 மாசம் வச்சுக்கொண்ட 2 பேர் சத்துரு போயிட்டாங்க. ஒரு 2 பேரே இருக்கிறாங்க. ஆனா தேவன்கிட்ட என்ன கேட்க சாப்பிடும், நீங்க அவங்களும் ரட்சிக்கப்படட்டும். ஏதோ தெரியாம எழுதிட்டாங்க, வாங்கிட்டாங்க, அவங்க ரட்சிப்புகளை கொண்டாங்க. சத்துருக்கிட்ட போயிடுச்சு, அந்த ஆத்மாவும் தெரியாம போயிடுமே அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். வாய்தா சொன்னாங்க, வாய்தா போய் நிற்கிறேன். நான் உள்ளார போயிட்டு வெளியில வந்து, அம்மா அந்த அம்மா உங்களுக்கு அந்த சத்துருக்குள்ள அந்த அம்மா ஒரு அம்மா செத்து போச்சம்மா, நீங்க செத்து போச்சம்மா அப்படின்னாங்க. எனக்கு நான் சொல்லுவேன், போனோம்மா போன 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க மகளும் செத்து போயிட்டேன், இப்ப அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். வெளிப்பிட்டு தான் நினைத்து பேசுறேன், நான் போய் பேச மாட்டேன். அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அது போல செத்துறவங்க நம்ம சிநேகிக்கிறவங்களாக நம்ம இருக்கணுமா? எத்தனை பேர் ஊழியக்காரங்க செத்துறவங்க சிநேகிக்கிறீங்க? நினைச்சு பாருங்க.
எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் சத்துருக்கள் சேமிக்கீங்க, உங்களை நினைச்சு உங்களை திட்டவங்க, உங்க ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? நேசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ பாவங்களை மன்னித்தரலாம். நான் மற்றவங்களை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவோட பெரியவங்களை தாங்க மற்றவங்க பாவங்களை மன்னிக்கிறது. பிரதர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறவங்க மன்னிக்கணும், மன்னிக்கணும். நம்ம சத்துருவை ஸ்நேகித்துனா வேண்டாமா? ஸ்நேகிக்கணும். அப்பதான் தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்கிறார். இயேசு போல என மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நான் ஜெபிப்பேன், நாளில் எழுந்தவடில தேவனே இயேசுவே என்னை உங்கள் போல மாற்றுங்க. உங்க உதயம் கர்த்தாவே கொடுங்க. உங்க பேச்சு இது உங்களது, இந்த நாவு உங்களது, இந்த கண்கள் உங்களது, இந்த கால்கள் உங்களது, இந்த நாவு இந்த கால்கள் உங்களது. ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவி ஆத்மா சரி நம்ம தேவனை பார்த்து அறிக்கை செய்ய இருக்கணும். பேர கிறிஸ்தவங்களை நாம் இருக்கக்கூடாது. நம்ம கணக்கு கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவர் முன்பாக போய் நம்ம நிற்கணும். கணக்கு கொடுக்கிறோம். அவர் கணக்கு கேட்கும் போது கை நீட்டி நிற்கிறவங்கள நம்ம இருக்கக்கூடாது. ஊழிக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கான ஊழிக்காரங்களுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. என்ன பண்ணணும்னா ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு வேணும். இது வளர்க்கலாம் ஒரு வைராக்கியம். ஊழி தேவனோட நம்பி கொடுத்துட்டாருன்னா அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்? ஒரு வைராக்கியத்தோட என்ன கஷ்டம் வந்தாலும் யார் என்ன பேசுறது அடிச்ச 3 வாட்டி நீங்க நம்புறீங்களா? 3 வாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கிறேன். 3 வாட்டி 12 மணி ராத்திரில நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறேன். நானு இங்கே அவர் பேர் தினகரன், குடியாக்கம் தினகரன், நானு என் டிரைவர் காண்ற 3 பேரு 12 மணி ராத்திரில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறோம். இதை வந்துட்டாங்க எங்க அண்ணா தம்பிங்க எல்லாரும் குடிக்கிறவங்களை குடிச்சு எல்லாரும் கொண்டு வந்துட்டு ஜாதி மாத்துது, எங்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சிஐடிகளை கொடுத்து சிஐடிகளை அதை வச்சு எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜனங்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வந்துட்டாங்க சிஐடிங்க வந்து எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க போய் எல்லாம் பேசும்போது அது இன்ஸ்பெக்டர் முஸ்லீம் அவர் சொன்னாரம்மா, நீங்க எல்லாம் உங்களை சாகடிக்கணும்னு இருக்கிறாங்க, உங்களை கொலை பண்ணணும்னு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, போலீஸ் கூட அனுப்புறேன், நீங்க பத்திரமா போய் வீடு சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது போல 3 வாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறேன். நான் எப்படி 95 kg நான் இருந்தேன். ஆண்டவர் எப்போ அழிச்சாரும் ஒரு நாள் 4 நாள் விவாசம் இருந்து இப்ப 50 kg போட்டிருக்கேன். 40 kg கம்மியா இருக்கிறேன். நான் என்ன ஊழியர்னா என் சாட்சியமா இன்னைக்கு அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கி இருக்கிறார். அதே போல கஷ்டம் வேதனை இருக்கும். அதனால அதை பார்த்துட்டா எனக்கு இப்ப ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவ்வளவு பாடல்கள் உபதங்கள் வந்தது எனக்கு பெருசு தெரியல. இப்ப என்ன தேவன் எனக்கு தேசம் எனக்கு கொண்டு போய் நடத்துறாரு பாருங்க, அதுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு எதுலையே தேசம் கொண்டு போயிட்டு இருக்கிறார். அது எனக்கு என்ன சந்தோஷம். இதோட சந்தோஷம் ஆஸ்தி அந்தஸ்து பணம் நகை இதெல்லாம் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் கிடையாது. என் தேவனுக்காக என்னை எடுத்து கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கிறார். ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல 8வது பாருங்க. ஃபர்ஸ்ட் 8 மணி ஒரு கிறிஸ்து என்ன 8வது நீங்க பாருங்க. யோவான் 13வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. தரை மட்டும் பார்க்க வேண்டும். நம்ம என்ன ஊழியக்காரங்க எப்படி என்ன பண்ணணுமா? தரை மட்டும் பார்க்க. அது யார் பாருங்க? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருமா? அடிமை ரூபம் எடுத்து அப்படி நாம் தாழ்த்தவங்களா இருக்கிறோமா? ஊழியக்காரங்களை நாம் தாழ்த்துறோமா? ஒரு ஊழியத்துக்கு நான் போனேன். எங்க மார்த்தாண்டத்து ஊழியத்துக்கு போனேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஊழியர் கூட்டத்துக்கு அப்பதான் நான் போயிருக்கிறேன். இது கவர்மெண்ட் கேட்கணும். ஆனா இதுல என் வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எவனோ தெரியல தேவன் அந்த எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே மார்த்தாண்டத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே உங்களுக்கு தெரியும் எல்லாம் மலையாளம், கன்னடம், தமிழ்
அங்கே நான் போயிருக்கிறேன். எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. ரூம்ல நான் எனக்கு தங்க வச்சு அவங்களே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வருவாங்க. 3 நாள் உபாசிச்சாங்க. அந்த உபாச ஜபத்தை நான் போயிருக்கிறேன். 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3வது நாள்ல பிரேயரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ணாங்க, ஒரே டப்பு அதுல ஜென்ஸ் ஒரு டப்பு, லேடிஸ் ஒரு டப்பு தண்ணி, ஒரே துணி வச்சு லைனா இங்கிருந்து ஓடிக்கிறாங்க. அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரே டப்புல தண்ணி, ஒரே துணி. அப்ப என்ன பண்றீங்கன்னா, லைனா வந்து ஒருத்தர் என்ன பண்றாங்க, காலை பிடிச்சு கழுவிட்டு இருக்கிறாங்க. அந்த கால் பிடிச்சு கழுவிட்டு இருப்பாங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த அம்மா காலு இதை பார்த்தேன்னா வாழ்ந்துட்டு 3 வருஷத்துக்கு காலு. அது என் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, அந்த அந்தம்மா காலில் புழுவு போடுற மாதிரி தெரியும். அந்தம்மா காலை நான் கழுவணும். உட்கார வச்சுட்டாங்க இப்ப போட்டு. நான் பார்க்கறவருக்கு என்னோட மழை வேற, கீழே சேர் வேற. எப்படி இருக்க வச்சு பாருங்க. மழை முன்னாடி மழை, கீழே சேரு, வெறிக்கால நடந்து போகுது. அந்தம்மா கால் பார்த்த புழு மாதிரி இருக்குது. அந்தம்மா கால் இவருக்கு சிரிக்கிறது. அதே துணையில எடுத்து இயேசுவே அப்படின்னு எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. பின்னாடி வர முடியாது, முன்னாடி போக முடியாது. அவங்க ஏதாவது நினைச்சு மக்களா போயிட்டு அந்த துணி எடுத்து கண்டு மூட்டிட்டு அந்த காலி கூட தொடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், உக்கார மாட்டுன்னு சொன்னாங்க. நான் உக்காந்து அதே துணியில அதே தண்ணியில அந்த காலை கழுவுறாங்க, கழுவிட்டாங்க. எனக்கு காலெல்லாம் நம்பிக்குது, காலெல்லாம் நம்பிக்குது. எனக்கு ஓடி போய் அந்த உட்காந்து மண்டிகளை போட்டுட்டு ராமோஜனை குளிக்கிறாங்க போயிட்டு உட்காந்து சீக்கிரமா குளித்த போது நான் பாத்திரம் போய் கால் கழுவு மேலே உளுத்த தூடுது, நம்பிக்கைது காலெல்லாம் இருக்கு. அப்ப சரிட்டு நான் என்ன பண்ணேன், ராமோஜனை கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். ஓடி போய் காலெல்லாம் தேய்ச்சி கழுவுற ஒரு பாத்திரம் வச்சாரு. அப்ப பிரேயர் வச்சு எனக்கு காலைல கூட்டிட்டு போய் ரூம் போட்டாங்க. அது ரூம்ல அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, வெரைட்டி மீன் எல்லாம் செஞ்சிருக்காங்க. மீன் வாடு, மீன் இதுன்னு சொல்லி வெரைட்டியா செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, கஷ்டமா நீங்க எல்லாம் சாப்பிடுதான் வரும். அப்பேசங்கிற மாதிரி நீங்க எல்லாம் சாப்பிடுதான் வரமா, நீங்க சாப்பிடாம நீங்க போகவே கூடாது. எனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன, அதுதான் எனக்கு கண்ணா தெரியுது. அந்த புழுதான் எனக்கு கண்ணா தெரியுது. அந்த அம்மா காலையில கண்ணுதான் தெரியுது. அப்ப எனக்கு 3 நாள் பசி போயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், இவங்களா நிர்மலா என்னால முடியலமா, என்னால முடியல, இன்னொரு நாள் வேணும் நான் சாப்பிடுறேன், இப்ப எனக்கு பசி இல்லை, நான் படுத்துட்டேன்னு சொன்னா அந்த சகோதரர் இல்ல நீங்க படுக்காதீங்க, இங்க கடல் ஓரங்களா ஒரு பெண்டகாஸ்ட் அவங்க சபை நடத்திட்டு இருக்காங்க கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போல புரியுதுங்களா நான் பேசுறது? பெண்டகாஸ்ட் கூட்டம் அங்க கடல் ஓரமா அங்க போலாம், அவங்க கூட சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்க. சரிட்டு போன காட்ட போய் அங்க இருக்கிறாங்க. அங்க எனக்கு போறது விருப்பம் இல்லை. ஆனாலும் இந்த அம்மா கப்பல் போடுறது போனேன். அங்க போய் அங்க உட்கார்ந்து பிரதர் அவ்வளவுதான் பரிசுத்த அபிஷேகம் அந்நிய பாஸ்டர் உருண்டுற மணலதான் உருண்டிட்டு ஆண்டவன் சொல்றாரு, நானும் குஷ்ட ரோகங்களை தொட்டு சொத்து சுஸ்தமாக்கிறேன், என் கையில சுஸ்தமாக்கிறேன். நீ என்ன ஊழி செய்யணும்னா நீ இங்க வெளியே இருக்கிற இவனுக்கு என் முழு நீ இவனுக்கு இந்த முழு தகுதி இல்லை என்ற நான் என் கையில குஷ்டரோகங்களை சுஸ்தமாக்கிறேன் தொட்டு. ஆனா நீ ஊழிக்காரில் வந்திருக்கிறேன், என் ஊழி செய்ய வந்திருக்கிறேன், அந்த கால் பார்த்த அருக இருக்கிறேன், உனக்கு இந்த ஊழி கிடையாது என்ற ஆண்டவரை மன்னிச்சிருக்க 6 மணி நேரம் அங்கே மண்ணில பொருள் இருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல, பொருள் தெரியல. இருப்பு வந்தது, கண்ணு திறந்து பார்க்கிறேன், சொல்லுங்களா நிற்கிறாங்க. அப்ப அந்த சகோதரி சொல்றது என்னாச்சு, என்ன நடந்தது? அப்ப நான் சொன்னேன், இப்படிலாம் இன்னைக்கு ஒரு அம்மா கால் பார்த்து இப்படிலாம் இருந்தது, அதுக்கு அதையே எனக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு இருந்த இந்தி வரை யார் பார்த்தாலும் அனுபவிக்க மாட்டேன். ஒரு பொண்ணு பார்த்தா நான் வாந்தி எடுத்தவங்க பார்த்தா வாந்தி எடுத்துருவேன். நான் அப்படி இருந்தேன். எந்த நியாயப்பட்டவங்க வீட்டுக்கு போன கூட எனக்கு எது நீட்டா இருக்கணும், கூழ குடிச்ச கூட நான் குடிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்கு வந்தோமா, நீங்க எப்படி இல்லம்மா, நான் நீங்க எப்படி இருக்கிறீங்க,
நாங்க ஏழைப்பட்டவங்கம்மா, நீங்க இப்படி இருக்கிறீங்கம்மா. என் விசுவாசிகளோட கொஞ்ச நேரத்து அம்மா நாங்க இப்படி இருக்கிறோம், நீங்க இப்படி இருக்கிறீங்கம்மா. எப்படி இருக்கிறேன்? நானும் மனுஷதான், என் சரீரத்தான மாம்ச ரத்தம் இருக்கிறது. அன்னைக்கு இருந்து இது வரும் யாரும் நாளைக்கு பேசுறது இல்லை, அது இருக்கிறது இல்லை. யாரு கொடுத்தாலும் சரி, எங்க உட்கார சொன்னாலும் சரி, எங்க ஒரு பாயில படுன்னு சொன்னாலும் சரி, அந்த படுகள் யாருப்பேன். அல்லேலூயா. அது போலதான் தேவன் நம்ம ஊழியக்காரர்களாக நம்மளை நடத்துற விதமே வேற, விதவிதமாக நம்மளை நடத்துற தேவனாக இருக்கிறார்கள். அது போலதான் நம்ம என்ன பண்ணணும், அவங்களை கீழ்படுறவங்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தெரியாம இருக்கிற காரியங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறார் அவர். அல்லேலூயா. எத்தனை வருஷம் இப்போ எத்தனை வருஷம். அதே போல கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் எப்படி இருப்பாங்க? கிளீனா இருப்பாங்களா? நல்லா குளிச்சுட்டு நல்லா செட்டு போட்டுட்டு வருவாங்களா? மீனவர்கள் எப்படி இருப்பாங்க? மீன் வாசனை இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவங்க காலை என்ன பண்ணாரு? அவர் போட்ட காலைகள் என்ன பண்ணாரு? அவர் துணியில துடைச்சார். அதுக்கு என்ன காரணம்? அந்த தாழ்வு. அது போல என்ன பண்ணிருக்கிறோமா? அப்படி நம்ம தாழ்த்துறோமா? அப்படி நம்ம கீழ்படுறோமா? இயேசு கிறிஸ்துவோட பெரியவங்க நம்ம கிடையாது. ஆனா அவரே அப்படி மீன் பிடிக்கிறவங்க கால் கழுவிருக்கிறாருன்னா உங்களுக்கு இருக்கணும். நம்ம சபையில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? கால் கழுவி பண்றீங்களா? பண்ணுவோம். அது எல்லாருக்கான நம்பிக்கைகள். உட்கார வச்சிருவோம், எல்லாம் லைனா உட்கார வச்சிருவோம். எல்லாருக்கான சபை எல்லாருக்கான ஒருத்தர். ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாம் நான் ஜென்ஸ் லேடிஸ் பார்க்கறது இல்லை. நான் ஜென்ஸ் இதன் பார்க்கணும். எல்லாரும் நம்ம ஜென்ஸ் விசுவாசம் வந்திருக்கிறாங்க. ஜென்ஸ் காலுக்கு லேடிஸ் காலுக்கு நானே கிடையாது. அந்த பெருமை எனக்கு இருக்கிற பெருமை, எனக்கு இருக்கிற பெருமை, எனக்கு இருக்கிற ஆங்காரம் எல்லாம் தேவனுக்கு மடைச்சிட்டாரு, அடிச்சுட்டாரு. ரொம்ப பெருமையா இருப்பேன். கஷ்டமான தெரியாது எனக்கு. அப்படி வந்து ஆனா எப்படி கர்வப்பட்டது அந்த அளவுக்கு என்ன பண்ண அடிக்கிட்டாங்க தேவனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற அந்த தாழ்மை நம்மளுக்கு வேணும். அவருக்கு இருக்கிற அந்த அன்பு நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. இப்ப 9வது பார்க்கலாம். 9வது திருப்பரிசு 9வது நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 1:10 வாசிங்க. 1:10. கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10. அப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரே யாரு நாம் பிரியப்படுத்துறோம்? மனுஷரையா தேவனையா யாரை நம்ம நாடி பிரியப்படுத்துகிறோம்? அல்லேலூயா. கொஞ்ச பேர் பார்த்தீங்கன்னா மனுஷன் பிரியப்படுத்துறவங்க இருப்பாங்க. நம்ம சபை தசமாக கொடுக்குறவங்க சபையில அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தசமாக யார் ஜாஸ்தி கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கும். நான் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு போயிட்டு இருந்தேன். நான் தசமாக கொடுப்பேன் அந்த சர்ச்சில். அந்த பாஸ்டர் சொல்லுவாரு, அம்மா ரெக்காரடி கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணனா அப்படின்னு. எனக்கு பிரார்த்தனை ஓடி போய் ஒழிச்சுக்குவேன், எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. என் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு வர்றவர். மற்றவங்க எல்லாம் அவ்வளோ பிரியப்படுத்த மாட்டார். நம்ம எப்படி இருக்கிறோமா? இல்லை, நீங்கள் அப்படி இல்லை. அல்லையே நமக்கு எல்லாரும் கொடுக்கிறவங்களோட கொடுக்காதவங்களோட நம்ம மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? பிரியப்படுத்தக்கூடாது. அந்த கொடுக்கிறவங்க என்ன தவறு செஞ்சாலும் சரி, எவ்வளவு லேட்டா வந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, அவங்க வந்து ராமஜன் கொடுக்குறோம். மாஸ்டர் வாட்டி கொடுக்குறவன் கொடுக்குறேன்னு
தசமாக கொடுக்குறோம். அது சபைக்கு வரலன்னா கூட மாசத்துக்கு ஒரு வாட்டி இருந்தா கூட அவருக்கு என்ன பண்ணி என்ன பண்றது? வேற விதி இல்லை. நம்ம கொடுக்கலன்னு போட்டு போயிடுவோம். காசு நின்று காசு என்ன போகுது? உடனே போயிடுது. அதற்கு என்ன பண்றோம்? சொல்லுங்க, சொல்லுங்க. ஹவுஸ் விசிட்டிங் கூட அவங்க வீட்டுல தான். அப்படி நான் இருக்கிறது தானே. தேவன் அப்படி சொல்லியிருக்காரா? தேவன் அப்படி சொல்லியிருக்காரா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவன் வந்தாலும் சரி, வந்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் போறாலும் சரி, நம்ம யாரை மகிமைப்படுத்த தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். அவங்க கொடுக்கறது 10 20 5 10 கொடுத்துட்டா அதுக்கு ரொம்ப நாள் நமக்கு வராது. அவரு கொடுக்கறது நான் கொடுக்கறது ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வராது. அவரு உங்களுக்கு கொடுத்தாலும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப யார் நம்ம பிரியப்படுத்தணும்? கரெக்டா? யார் நம்ம பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தணும். கொஞ்ச நாள் கஷ்டமாட்ட தெரியும். நீங்க ஜெபிச்சு போய் பாருங்க, என்ன பண்ண கையில செஞ்சு பாருங்க. அத்தனையும் நான் பிரியப்படுத்த கொடுத்தாலும் சரி கொடுக்கல. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கரெக்டா வாரம் எல்லா ஜபத்தை நீ கலந்துக்கிறேன்னா உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். இல்லைன்னா நீ போயிட்டே இரு. நீ தசமாக கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி, நீ கரெக்டா சர்ச்சுக்கு வரணும், நேரத்தோட வரணும். அப்படி இருந்தவா இல்லைன்னா போயிட்டே இரு. நான் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன். அவர் கொடுத்தது எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு அவரு கொடுக்கிறாரு. அவரு கொடுக்கிறாரு, அவரு நான் பிரியப்படுத்துறேன். அது இல்லையா? நான் என்ன பண்றேன்னா மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது, தேவனை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம இப்படி பேசுறீங்க, எங்க கஷ்டம் இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நம்ம எதை பேசிட்டு போயிடுது. எனக்கு கஷ்டம் இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து வரலன்னா கஷ்டமா கொடுக்கல, வாடகை கட்ட முடியாது, வீட்டு வாடகை கட்ட முடியாது. என்ன பண்றத நினைக்கிறீங்களா? அவர் பாதத்தை உட்காரணும், மனிதர் போடணும், உபாசனத்துல அவர்களுக்கு கூப்பிடுங்க. அவங்களுக்கு என்ன பண்றாரு? பதவிகளை தொடர்ந்து யாராவது கொண்டு வந்து கொடுப்பார். விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, ஆசீர்வாதம் போயிடும். தேவனை பிரியப்படுத்துங்க. ஒரு பிசினஸ் வேணும், அந்த பிசினஸ் பண்ணி கற்றுக்கிட்டவங்க எடுத்துட்டு வந்து மகளிர்கிட்ட கொடுத்து வந்துருக்கிறார். இல்லைன்னா பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு வந்துச்சு. அவர் பார்த்தாரு, இல்லைன்னா பாஸ்டர் உங்க அப்பா வரலையா? இல்லை பாஸ்டர், எங்கள் அப்பா பிசினஸ்ல இருக்கிறாரு, இந்த காணிக்கை உங்களை கொடுக்க சொன்னாரு கண்ணாரம். அப்போ பாஸ்டர் சொன்னாரு, இந்த காணிக்கை எங்களுக்கு தேவை கிடையாது, நீ எடுத்துட்டு உங்க அப்பா வீட்டு கொடு. உங்க அப்பா கரெக்டா எப்போ சர்ச்சைக்கு வர்றாரோ அப்போ காணிக்கை எடுத்துட்டு வர சொல்லி போகணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நாம் இருக்கணும். அவர் சொல்றாரு, அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பா பெரிய பெரிய பிசினஸ் வேணும், லட்சமா எத்தனை லட்சம் சொன்னாங்க, கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா இந்த பாஸ்டர் வாங்கவே இல்லை, கொடுத்து அனுப்பிட்டாங்க. எங்க அப்பா கோவம் வந்துச்சு. அப்போ பாஸ்டர் கூப்பிட்டு, என்ன எப்படி பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டாரா? அவர் சொன்னாரா, நீங்க வந்து இந்த பலிபீடத்தை வந்து நீங்க வேங்க, கரெக்டா நீங்க செச்சு பண்ணீங்கன்னா அந்த தசமாக கொண்டு வந்து ஊர்ல இருந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கரெக்டா ஒரு செச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுபோல விசுவாசங்களுக்கு இருக்கிற நாம் கண்டிஷனா இருக்கணும். கொஞ்சம் பாஸ்டர்கள் என்ன பண்றாங்க, நல்ல கண்டிஷனா பேசுற வேற சர்ச்சுக்கு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. மாட்டோம், சபை சுத்தி ஆகும். இப்படிப்பட்ட ஜனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதா சபை சுத்திகரிக்கணும். தேவனுக்கு உண்மையில ஜனங்கள் வரணும். தேவன்கிட்ட சபை சுத்திகரிங்க. உங்களுக்கு உண்மையில்லவர்களை கொண்டு வாங்க. சும்மா அங்கிருந்து அல்லாதவங்களால வேண்டாம், நிலைத்திருக்கிறவங்க கொண்டு வந்துப்பான். அப்படி சொல்லி அவங்களுக்கு சுத்திகரிங்க. சபை குறை சொல்றவங்க, மோசம் பண்றவங்க, ஏமாத்துறவங்க, உங்களுக்கு எங்களை இந்த சபை வந்து ஒருத்தவங்களை கருப்பை குறை சொல்றவங்க சபை கிளியராது. அதனால அப்படிப்பட்டவங்களுக்காக நாம் சீக்கிரமா உபாசனை, அப்படிப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபித்து சபை சுத்திகரிக்க ஆண்டவர் பாதிக்க நம்ம வருவோம்.
இன்னொன்று சபைன்னா காலையில மாநில சபை இருக்கும். கொஞ்சம் பேர் வாரத்துக்கு ஒரு நாள் சபை நடத்துறாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் போறாங்க. அது உங்களுக்கு சபை தூரமாக இருக்கும், நான் தப்பாக சொல்லலை, அது கஷ்டம்தான் உங்களுக்கு. இருந்தாலும் அங்கே கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெண்டு குடும்பம் போய் காலையில் சாயந்தரம் போய் நைட்டு போட்டு அங்கே போய் சபை பண்ணுறாங்க. அதில் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச சபையில் வாரத்துக்கு ஒரு நாள் போய் சபையில் இருக்காங்க. அந்த சபை எப்படி பண்ணியிருக்கணும்? அந்த சபையில் ஒரு மாதம் சபையில் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ண சபை எப்படி பண்ணியிருக்கணும்? வண்டி வச்சிருக்கீங்களா? காலையில் போட்டு 1 மணி நேரம் ஜபம், சாயந்தரம் போட்டு 1 மணி நேரம் ஜபிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டு ஜபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நான் பலிபீடத்தை அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். சபையில பலிபீடத்தை மட்டும் இல்லை, நம் ஹிருதயம் என்ற பலிபீடத்தை அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பழைய பாட்ட காலத்துல எப்படி அந்த ஆசாரப்பு கூட அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருந்ததோ அது போலதான் நம்ம ஹிருதயத்துல அந்த அக்கினி எரியும். அல்லேலூயா. அதே போல 9 வாசிச்சுங்க இல்லையா? கலாத்தியர் 1:10 வாசிச்சுங்க. 10வது லூக்கா 20:46. நீண்ட ஆக்கினைகளை உட்காருவோம். விதவைகளின் வீடுகளை பெற்று ஆமா அப்படிப்பட்டவங்களை குறித்து என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? அல்லேலூயா. ஜப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களிலே உட்காரவும் விருதுகளிலே முதலான இடங்களிலே இருக்கவும் விரும்புகின்றவர்கள். விதவைகளின் வீடுகளை பற்றிக்கிறவங்க அவர்கிட்ட எப்படி இருக்க வேண்டுமா? உஷாராக இருக்கிறோமா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து சொன்னது போல கள்ள ஊழியக்காரர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், ஓநாய்கள் வருவார்கள், எச்சரிக்கையாளர்கள் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பேர் பணத்துக்காக ஊழி செய்கிறவங்க இருக்கிறாங்க, பெருமைக்காக ஊழி செய்கிறவங்க இருக்காங்க, ஆடம்பரத்துக்காக ஊழி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையாளர்கள் சொல்லுங்க சொல்லியிருக்கோம். அதாவது ஆனால் இப்போதைக்கு அவங்க நடிக்கிறோம். அவங்க தேவன் முன்பாக நிற்கும் பொழுது நியாயம் தீர்ப்புலாம் நிற்கும் போது நாம் கண்டுபிடிக்கிறவங்களாக இருக்கும். நாம் எப்போது மரண திரும்பி தேவனை சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை கை கொண்டு நாம் நடக்கும் போது அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் வந்தார். அந்த ஊழியக்காரர் ஒரு குடும்பத்துக்கு போனார். அவங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை. அவர் சொன்னார், அம்மா உங்களுக்கு அடுத்த வருஷம் இதே மாசத்துல தேவன் ஆண்டவர் குழந்தை கொடுத்துருவார், நீ கவலைப்படாதீங்க, ஆனா தேவன் கொடுக்க வேண்டியதை நீ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை ஆகுது, 7 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறது. இந்த ஒரு தீர்க்கதரிசனமான சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தீர்க்கதரிசனம் எடுக்கும் அப்படின்ட்டு 5000 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. 5000 ரூபாய் வாங்கிட்டு போனவர் அதுக்கப்புறம் அட்ரஸ் இல்லை. பார்த்தாங்க, இவங்க பார்க்குறாங்க, குழந்தை விட்டாங்க, குழந்தை ஆகுது, குழந்தை ஆகும் இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்றது தெரியுமா? அந்த பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு வந்துருந்தோம். நாங்கள் இதில் போட்டிருந்தோம், பேப்பரில் போட்டிருந்தோம். பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நம்பப்பட்டீங்க, நீங்கள் நம்பப்பட்டீங்க, இவர் நல்ல ஊருக்காங்க குழந்தாவது சொல்லிட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, நீங்களா கூப்பிடுறீங்க. அப்போ இப்போ அவர் பேசுறத பார்த்து அவர் சொல்லிட்டாங்க என்கிட்ட, எனக்கு அந்த வெயில இருக்குதா. அப்போ அவர் பேசுறத பார்த்தா அப்படி சத்தியமா பேசுறாங்க. முன்னாடி அபிஷேகம் தெளிவான பிள்ளைங்கள பிடிச்சு தேவன் சொல்லியிருக்கிறாரா? அபிஷேகம் தெளிவு உங்களுக்கு சொல்லி வச்சுட்டாங்க, பாரு அது முழுமாட்டேன்றாங்க. அவங்க அதை சொல்றாங்க, அவங்க முழுமாட்டேன்றாங்க. அல்லாம இடம் நிற்குது, அந்த பையன் இடம் நிற்கிறான். ஆனா பெற்றவரே ஒழுவே இல்லை. போய் 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 கதுப்பாட்டை போய் தெரிவிட்டு அது உழுதுக்கு அப்புறம் போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. இப்படி இருக்காங்க. ஆனா நம்ம அப்படியே நடிக்கல, அந்த தேவன் பார்க்கறாங்க இல்லையா? அதனால இப்ப என்ன வந்து இந்த மாதிரி ஜனங்களால
எழுதி இருக்கிறாங்க, நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம உஷாரா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவன்கிட்ட கேட்கறது என்னன்னா, தேவனே ஒவ்வொரு உதவியும் எனக்கு காட்டுங்கப்பா. தெரியாம ஒவ்வொரு உள்ளத்தை எனக்கு அந்த நெறி எடுக்க நான் போறேன். யாரை நான் நம்பிடுவேன், நான் ஊழியக்காரங்க சொல்ல நம்பிடுவேன். நான் ஊழியக்காரங்களை அபிஷேகப்பட்டவங்க, ஆனா நான் கேட்கிறேன் ஒவ்வொரு உதவிகளை காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.